ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கனியும் சுபிக்ஷாவும் பேசுகிறாங்க. எவ்வளோ கேவலமாக வந்து விஜய் பார்வதியை பற்றி பேசுகிறாங்க தெரியுமா? சரி, அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. என்னென்னா, கனிக்கும் விஜய் பார்வதிக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்றைக்கி அவங்களாம் வந்து ஜஸ்ட் ஆடியன்ஸ் மாதிரி பார்க்குறாங்க என்ன சண்டை நடக்குதுன்னு. விஜய் பார்வதியும் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. எதுக்குமே போகல. கமருதீன் போனால் அப்புறமா கமருதீனும் விஜய் பார்வதி சேர்ந்து தான் வந்துட்டு அரோரா இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அரோராவும் கமருதீன் சண்டை போடுறாங்க. அதில் பேன் மாட்டேன்னு சொல்லிட்டு அரோரா கேவலமாக பேசுகிறாங்க. இப்போ அமித் உள்ளே வராரு. இவ்வளோ விஷயங்கள் சபரி தேவையில்லாமல் அரோராக்காக வராரு. அவருக்கு லெஃப்ட் ரைட் விட்டாங்க. ஒரு பக்கம் ரம்யா, ஒரு பக்கம் வந்துட்டு கமருதீன், வினோத்லாம். நீ எதுக்கு உள்ளே வந்த? அப்போ நேற்று எனக்காக நீ உள்ளே வந்திருக்கணும்ல அப்படின்ட்டு. இப்போது எட்டன்னு பார்த்த சுபிக்ஷாவும் கனியை பேசிக்கிறாங்க. யாரை பற்றினா விஜய் பார்வதி பற்றி. ஆக்சுவலாக அரோரா பற்றியே பேசுகிறாங்க. அங்கே விஜய் பார்வதி சொல்லணும்ல, அரோரா ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணு, அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா? கமருதீனுக்கு அந்த விஷயத்த சொல்லலாமா? தப்பு தானே. இதே இது அவங்க சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிங்க. இதே இது விஜய் பார்வதினா எனக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன். இதே நான் விஜய் பார்வதினா போ அவளுக்கு அவ்வளோதான் அறிவு அப்படின்னு நான் போயிருப்பேன். இங்கே விஜய் பார்வதி வர்றதுக்கு காரணமே இல்லையே. எதுக்காக கனிமலை இவ்வளோ காண்டாவரங்க? நிறைய பேர் நல்லா யோசிச்சு பாருங்கள். கனியை பற்றி விஜய் பார்வதி பேசுகிறதே இல்லை. டாஸ்க் டைமில் பேசுவாங்க. விக்ரம் பற்றி பேசுகிறதே கிடையாது. டாஸ்க் டைமில் பேசுவாங்க. கமருதீனை பற்றி எல்லாரை பற்றி டாஸ்க் டைமில் பேசுவாங்க. மற்றபடி அவங்க ஜாலியாக கலாச்சிக்கிட்டு அவங்களுடைய விஷயங்களை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்கிறது மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க நார்மலாக சும்மா பேசினா கூட அங்கே வந்து விஜய் பார்வதியை பற்றி பேசுகிறாங்க. அதுதான் கொடுமை. இங்கே வந்து கேட்டாங்களா? இதில் வேறு வந்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப திறமையான பொண்ணு, அந்த பொண்ணு பண்ணிருச்சேன்னு தான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்க? இல்லை, நம்ம ஒருத்தவங்க மேலே பாண்ட் வைக்கிறதுன்னு ஒன்று தப்பு இல்லை. ஆனால் அந்த பாண்ட், அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க தகுதியானவங்களான்றதை யோசிக்கணும். அதை யோசிக்க மாட்றாங்க அரோரா அப்படின்னு சொல்லும்போது கனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படி தான் நான் வந்துட்டு ஏமாந்துட்டேன் ரம்யா மேலே ஒரு அன்பை வச்சு, அது என் மேலே தான் தப்பு, அதை வந்துட்டு இதுவாக இருக்குன்னு. நான் என்ன சொல்கிறேன், சுபிக்ஷா இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க, சூப்பர். அப்புறம் ஏன் விக்ரம் மேலே வச்சுருக்கீங்க? விக்ரம் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வருது. ஒருத்தங்க மேலே ஒரு பாண்டு வைக்கணும்னா அதுக்கு அவங்க தகுதியானவங்களான்னு பார்க்கணும்னு சொல்கிறீங்க. நீங்கள் அதை பதில் விக்ரம் கிட்ட யோசிச்சிங்களா? கமருதீனுக்கு அழகாக யோசனை சொல்கிறீங்க, சூப்பர். இப்போ நீங்கள் அதை வச்சதுனால இது வரைக்கும் விக்ரம் மோதி ஏதாவது நாமினேட் பண்ணுறீங்க எங்கண்ணா? நீங்கள் முதல் விக்ரமுக்கு ஏதாவது பிரச்சனைனாவே ஓடி போயிடுறீங்களே. நீங்கள் உங்கள் கேமை மறந்துட்டுல போயிட்டுருக்கீங்க. உங்கள் கேமை தெரியாமல் உங்களுக்கு பதில் அவர் ஆடிட்டுருக்காரு. நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருக்கீங்க. அதை முதல் பண்ணாதீங்கன்றது நம்மளோட கருத்து. பட் என்ன தான் பேசினாலும் இது பண்ணாலும் எங்கேயா சண்டை நடந்தாலும் அங்கே ஒரு விஜய் பார்வதி ஒரு காரணமாக இவங்கள வச்சுக்கிறாங்க. ஒன்று அவங்க ப்ரெசென்ட் கொடுக்குறாங்க, இல்லைனா இவங்களே சேர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணை நான் நேற்று அதுக்கு தான் சொன்னேன். சப்போஸ் இந்த பொண்ணு வந்துட்டு வெளியில் போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? போனதுக்கப்புறம் விஜய் பார்வதி பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் கண்டென்ட்டை தனியாக க்ரியேட் பண்ண தெரியாது. விஜய் பார்வதி வச்சு தான் அந்த கண்டென்ட்டே இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், வின்னர்னால் அது விஜய் பார்வதி மட்டும்தான். கண்டிப்பாக அதை மாற்றுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். கனியே இவ்வளவு காண்டாக இருக்காங்க விஜய் பார்வதி மேலே? அவ்வளோ என்ன விஷயங்கள் இவங்களுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க விஜய் பார்வதி கனிக்கு? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.